டீப்பஸ்ட் சீக்ரெட் ஆஃப் பாரத் என்ற தமிழ் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இமய குருவின் இதய சீடன், ஒரு யோகியின் சுயச்சரிதை, ஸ்ரீயம், எபிசோடு 12. மாயிமா. வினோதமான மாயிமா என்னும் மாயி அம்மாவை பற்றியும் அவரை சந்தித்ததையை பற்றியும் கூற வேண்டும். அனந்த நாராயண பிள்ளையின் வீட்டில்தான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு அவதூதர் என்றும் ஆன்மீகத்தில் மிக உயர்நிலையை அடைந்தவர் என்றும் சமூக நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை அவர் கண்டுகொள்வதே இல்லை என்றும் கன்னியாகுமரி கடற்கரை மணலில் தெரு நாய்க்களை துணையாக வைத்து கொண்டு நிர்வாணமாக அவர் வாழ்ந்து வருவதாகவும் நாராயண பிள்ளை கூறினார். தகவலை அறிந்த 2வது நாள் விடியற்காலை பஸ் ஒன்றில் ஏறி கன்னியாகுமரிக்கு சென்றேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கன்னியாகுமரி இந்தியாவின் தெற்கு முனையில் இருக்கின்றது. வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் அங்கே கலக்கின்றன. அது ஒரு அழகான இடம். சூரிய உதயமும் அஸ்தமனமும் பௌர்ணமி தினங்களில் முழு நிலவு முகிழ்ப்பதும் மிக அழகாக இருக்கும். அலைகள் குறைவாக இருக்கும்போது கடலில் நீந்தி சென்று விவேகானந்தர் பாறையை அடைந்து அதில் அமர்ந்து கடல் அலைகளின் கம்பீரமான ஓசைகளில் நடுவே தியானம் செய்யலாம். அவ்வாறு அங்கே விவேகானந்தர் தியானம் செய்து கொண்டிருந்த போதுதான் ஏழைகளுக்காகவும் நலிந்த மக்களுக்காகவும் உழைக்க வேண்டுமென்ற ஆத்மவேகம் அவருக்கு கிடைத்தது. புகழ்பெற்ற கன்னியாகுமரி ஆலயம் கடலை நோக்கிய எண்ணம் அமைந்துள்ளது. பண்டைய காலங்களில் கன்னியாகுமரியின் மூக்கில் பிரகாசிக்கும் வைரம் ஒன்று இருந்ததாகவும் அதன் வெளிச்சம் கடலில் வரும் கப்பல் மாலுமிகளுக்கு கலங்கரை விளக்கம் போல காட்சி அளித்து அவர்களது கப்பல்களை வழி நடத்த உதவியதாகவும் சொல்லப்படுகிறது. கட்டுக்கதையோ உண்மையோ என்று தெரியவில்லை. அப்படிப்பட்டதொரு விலை மதிப்பில்லா வைரம் இருந்திருக்கலாம். இப்பொழுது அது மறைந்து விட்டது. கடவுள் கூட மனிதனின் பேராசையால் கஷ்டப்படுகிறாரே. கோவில் நண்பகலில் மூடப்படுவதால் முதலில் கோவிலுக்கு செல்ல தீர்மானித்தேன். கன்னியாகுமரி அம்மனின் சிலை சாதாரண செயற்கை வைர மூக்குத்தியுடன் கூட தெய்வீக கலையுடன் அழகாக இருந்தது. பூசாரி எனது பாக்கெட்டையே பார்த்த வண்ணம் கடவுளுக்கு ஆர்த்தி காண்பித்தார். ஒரு ரூபாய் நோட்டை தட்டில் போட்டு சாமந்தி பூவையும் சந்தனத்தையும் பெற்றுக்கொண்டு தெய்வத்தை வணங்கி வெளியே வந்தேன். மாயி அம்மா எங்கே என்று தேட வேண்டும். ஆனால் பசித்தது. காலை உணவு சாப்பிடவில்லை. சாப்பிட்டு விட்டு விசாரிக்கலாம் என நினைத்தேன். முதலில் தென்பட்ட முருகவிலாசிற்குள் நுழைந்து கல்லாவுக்கு அருகில் இருந்த மேஜையில் அமர்ந்தேன். தோசையை சாப்பிட்டபடி முதலாளியிடம் மாயி அம்மாவை பற்றி விசாரித்தேன். மாயி அம்மாவை தெரியும், ஆனால் அவர் எங்கிருந்து வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது என்றார் அவர். 30 ஆண்டுகளுக்கு முன் அவர் கன்னியாகுமரிக்கு வந்தார் என்றும் அந்த நாளிலிருந்தே மாயி அம்மா அதே மாதிரிதான் தோற்றமளிக்கிறார் என்றும் அவர் எந்த ஆடைகளையும் அணிவதில்லை என்றும் எப்போதும் தெரு நாய்க்களால் பாதுகாப்பு வளையம் போல சூழப்பட்டு இருக்கிறார் என்றும் அந்த நாய்க்குளுடன் தனது உணவை பங்கிட்டு கொள்கிறார் என்றும் அவர் கூறினார். எங்களது பேச்சில் நடுத்தர வயதுடைய பணியாளர் ஒருவர் சேர்ந்து கொண்டார். மாயிமா மனித உருவில் வந்திருக்கும் பிரபஞ்சத்தின் தாய் என்றும் கூறினார். ஒரு அசாதாரணமான சம்பவத்தையும் எடுத்துரைத்தார். மாயி அம்மாவை முதலில் எல்லோரும் பைத்தியம் என்று நினைத்தார்கள். அதனால் யாரும் அவருக்கு உணவு தரவில்லை. அவர் கடலை நோக்கி சென்றார். வெறும் கைகளாலேயே சில மீன்களை பிடித்தார். கடல் பாசியை சேகரித்து மீன்களை அதன் மேல் வைத்தார்.
கடல் பாசியில் சில முறை ஊதியதும் பாருங்கள், நெருப்பு பற்றி கொண்டு விட்டது. மீன்கள் எல்லாம் நன்றாக வெந்து சாப்பிடுவதற்கு ஏதுவாக ஆகிவிட்டன. அதற்கு பிறகு மாயி அம்மாவுக்கு மக்கள் உணவு கொடுக்க ஆரம்பித்தனர். உணவு விடுதி சொந்தக்காரர்கள் மாயிமா தங்களது விடுதிக்கு வந்து பிச்சை கேட்டால் அதிர்ஷ்டம் கொட்டும் என்றும் நம்பினார்கள். எனவே அவருக்கு நிறைய உணவு அளித்தார்கள். அவரை எங்கு பார்க்கலாம் என்று வினவினேன். கோவிலில் பின்னால் மதில் சுவரை ஒட்டி போனால் அங்கே எங்கேயாவது பாறைகளில் மறைவில் நாய்கள் சூழ இருப்பார் என கூறினார்கள். சில தோசைகளை கட்டிக்கொண்டு மாயி அம்மாவை தேடி சென்றேன். கடற்கரை மணல் சுட்டெரித்தது. செருப்பு அணிந்திருந்ததே எண்ணி மகிழ்ந்தேன். கடல் கரையோரம் மணற்பரப்பின் மீது பாறைகளின் மீதும் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது நாய்களின் உருமல் கேட்டது. நின்றேன். ஒரு பெரிய பாறைக்கு முன்பாக 6 நாய்கள் அரை வட்டத்தில் நின்றபடி என்னை நோக்கி பற்களை காட்டி உருமின. அசையாமல் நின்றேன். பாறையின் பின்னால் இருந்த ஒரு இனிமையான ஒலி கேட்டது. அவை என்ன வார்த்தைகள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. நாய்கள் உருமுவதை நிறுத்தின. ஒதுங்கி நின்றன. துணிவுடன் முன்னேறினேன். பாறையின் பின்னால் பார்த்தேன். அங்கே அம்மா குழந்தை போல் நிர்வாணமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். சூரியனின் வெப்பத்தால் முகம் காய்ந்து கருப்பாகி இருந்தது. ஒரு காலத்தில் அந்த முகம் எவ்வளவு அழகாக இருந்திருக்க வேண்டும் என யோசித்தேன். பழுப்பு நிற தலைமுடி அடர்த்தியாக இருந்தது. சிரித்தார். முகம் பளிச்சிட்டது. அவரது கண்கள், ஓ, அதை எப்படி வர்ணிப்பது? வா என்ற அம்மா தான் மிக நேசிக்கும் மகனை அழைப்பது போல் என்னை அழைத்தார். என்ன ஆனது என்றே தெரியவில்லை. நான் சத்தமாக குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தது. விம்மல்கள் இதயத்தில் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டு உடலை குலுக்கியது. அன்னையின் மார்பகத்திலிருந்து வரும் மனித அன்பு என்னும் பாலை குடிக்க வேண்டும் போல தோன்றியது. வளர்க்கப்பட்ட விதம் என்னை தடுத்தது. மாயி அன்னை கைகளை நீட்டி எனது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் பாசத்தோடு பிடித்து விட்டார். இனிமையான குரலில் எனக்கு புரியாத மொழியில் ஏதோ சொல்லிக்கொண்டே இருந்தார். கண்ணீரால் எனது எல்லா சுமைகளும் கழுவப்பட்டதால் லேசானது போல் உணர்ந்தேன். தோசைகளை அவர்களிடம் கொடுத்தேன். அன்னை பொட்டலத்தை பிரித்தார். ஒரு தோசையை வைத்துக்கொண்டு மிச்சத்தை நாய்களுக்கு விநியோகம் செய்தார். ஒரு கவளத்தை எனது வாயில் திணித்தார். முகத்தை தட்டி கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் புரிந்தது. ஜாவோ ஜாவோ. அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்தேன். விலகி வந்தேன். பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்து சென்றபோது தொலைவில் தெரிந்த விவேகானந்தர் பாறையை பார்த்தேன். சங்கமிக்கும் கடல் அலைகளால் அது திரும்ப திரும்ப கழுவப்படுவதை கவனித்தேன். விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை சந்தித்த போதும் இதே மாதிரிதான உணர்ச்சி வசப்பட்டாரா என்றும் சிந்தித்தேன். திருவனந்தபுரம் பஸ்ஸில் ஏறினேன். மிகவும் நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். அன்னை விழித்து கொண்டிருந்தார். இரவு உணவை சூடுபடுத்தி மேஜையின் மீது வைத்தார். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நேரமாகிவிட்டது, சாப்பிட்டு தூங்கு என்று சொல்லிவிட்டு படுக்கை அறைக்கு சென்று விட்டார். இரவு ஒரு கனவு வந்தது. சாலை சந்திப்பு ஒன்றில் வளர்ந்திருந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் கீழே புத்தரை போல பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தேன். மெலிந்திருந்தேன்.
ஜடாமுடி மற்றும் தாடியுடன் இருந்த நான் கோவணத்தை மட்டும் அணிந்திருந்தேன். சாலையிலிருந்து யாரோ ஒருவர் கை தட்டி ஊன்றியபடி நடந்து வந்தார். அருகே வந்ததும் கண்டுகொண்டேன், மாயி அம்மாதான். ஆனால் இப்போது நீலங்கலந்த ஊதா வண்ணத்தில் புடவை அணிந்திருந்தார். பார்த்து கொண்டிருந்த போதே அந்த ஆலமர உயரத்துக்கு வளர்ந்தார். என்னை பார்த்து சிரித்தபடி, பசியாக இருக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடு என்று கேட்டார். என்னிடம் எந்த உணவும் இல்லை என்பதால் தர்ம சங்கடப்பட்டேன். உனது பிச்சை கிண்ணத்தை பார் என்றார். பார்த்தேன். அதில் ஒரே ஒரு அரிசி பருக்கே இருந்ததை கண்டேன். மன்னிப்பு கோரியபடி அதை அவருக்கு கொடுத்தேன். அதை அவர் சுவைத்து சாப்பிட்டார். பிறகு என் நெற்றியை வலது கையால் தொட்டார். கண்களை மூடிக்கொள் என்றார். விவரிக்க முடியாத ஆனந்த அலை உடலில் ஊடுருவி ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்தது. விழித்து எழுந்தேன். விடிந்து வெகு நேரமாகியிருந்தது. அற்புதத்திலும் அற்புதமாக அந்த ஆனந்த அலைகள் உள்ளே இன்னும் அதிர்ந்து கொண்டே இருந்ததால் குடித்தவன் போல போதையில் இருந்தேன். நிற்க கூட முடியவில்லை. தட்டு தடுமாறி பாத்ரூமிற்கு சென்று மறுபடியும் படுக்கைக்கு திரும்பி வந்தேன். உடம்பு சரியாக இல்லை. கல்லூரிக்கு செல்ல முடியாது. என் அம்மாவிடம் கூறினேன். நெற்றியில் கை வைத்து பார்த்து காய்ச்சல் இருப்பதாக கூறினார். லேசாக காய்ச்சல் இருந்தது. கஞ்சி குடித்தேன். மாலையில் அந்த ஆனந்த உணர்வுகள் குறைந்து சாதாரணமாகிவிட்டேன். ஆனால் அந்த நினைவுகள் நிரந்தரமாக இருந்தன. இத்துடன் 12வது எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.